மார்ச் 20 புதன்கிழமை இன்னைக்கு. நம்ம என்ன இதுக்காக இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வீட்டிலேயே இல்லைன்னா வேஸ்ட் வெஜிடபிள்ஸை வச்சு எப்படி மண்புழு உரம் தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி சந்தையிலேருந்து நான் கலெக்ட் பண்ணேன் வேஸ்ட்டாக போன லீவ்ஸு எல்லாத்தையும் இதை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். ஏன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோன்னா, இது கட் பண்ணால் வேகமாக கம்போஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நாங்கள் சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணுறோம். கட் பண்ணால் இது வேகமாக உடையும். இந்த மாதிரி எடுத்து அதில் கட் பண்ணி விடனேன். எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணி அது இங்கே ஒரு கண்டெய்னர் நான் வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னரில் போட்டு கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மொத்தமாக கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இன்னைக்கு மார்ச் 20. நீ வந்து இதை பிரிய தேவையில்ல, வெட்டு அதில் பிய்யுது, பிஞ்சாலும் வைக்கிறேன். சரியா? இது பாருண்ணே, இது பாருண்ணே, உன் கத்தி ஒழுங்கு. அதான் சொல்கிறேன், இந்த அறுத்தான் தான் வருது. சரி, நான் கட் பண்ணி போகிறேன். இன்னைக்கு மார்ச் 20 வியாழக்கிழமை. இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இந்த கேபேஜ் லீவ்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? மண்புழு உரம் தயாரிக்க போகிறோம். இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு எதுக்காக இதை நம்ம கட் பண்ணுறோம், எதுக்கு இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி இப்படி இந்த பக்கெட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த கண்டெய்னர்லையே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு மண் சேர்மானம் சேர்க்கணும், எத்தனை நாளில் மண்புழு உரம் ரெடி ஆகும், மண்புழு உரத்துக்கு ஏத்தாப்புல இன்னும் சாணம் சேர்க்கணும், மற்ற வெஜிடபிள் சேர்க்கணும், இதெல்லாம் எப்போ சேர்க்கணுங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக கோஸை வந்து பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் கலெக்ட் பண்ணதில் இந்த கொத்தமல்லி புதினா வேஸ்ட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா வேஸ்ட் இருக்குது, பனானா வேஸ்ட் இருக்குது. இதையுமே நான் என்ன பண்ணுறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஃபெர்டிலைசர்னா என்ன, எர்த்வார்ம் கம்போஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஃபெர்டிலைசர் வந்து ஒரு குறிப்பிட்ட சத்து குறைவுக்காக நம்ம வந்து போடுறது. உதாரணத்துக்கு செடிக்கு கால்சியம் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா முட்டையோட நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் கால்சியம் சத்து கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட சத்து குறைபாடுகாண்டி போடுறது தான் ஃபெர்டிலைசர். ஆனால் இது மண்புழு உரம் என்னன்னா, மண்ணோட தரத்தை ஓவராலாக உயர்த்துறதுக்கு பேர் தான் மண்புழு உரம், கம்போஸ்ட். அதனால நம்ம செய்யறது மண்ணோட தரத்தை உயர்த்துற வேலையை தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இதையும் பீஸாக கட் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்னென்ன மண்கலவை ஆட் பண்ணுறது, எப்படி தண்ணி ஊற்றுறதுன்றத நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்படி லேயர் பை லேயராக ரெடி பண்ணுங்க, சும்மா அப்படியே போடக்கூடாது. நான் காட்டுறேன் அது எப்படி. கட்டமாக நம்ம இந்த பக்கெட்டில் ஓட்டை போட்டு எடுத்துக்கிடுவோம். ஏன் இதில் ஓட்டை போட்டுறோன்னா, உள்ளே இருக்கிற தண்ணி வெளியே வடிஞ்சு வரணும். ப்ளஸ் உள்ள மண்புழு இருக்கும்ல, அது மூச்சு விடுறதுக்கு, நம்மளுக்கு காற்று மூச்சு விடுறதுக்கு ஒரு ஓட்டை தேவை. ஒரு சும்மா ஒரு இரும்பு பொருள் மாதிரி எடுத்து ஓரளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. அதை ஹீட் பண்ணி பெனட்ரேட் பண்ணால் ஈஸியாக பெனட்ரேட் ஆகிடும். சுமாராக ஹீட் பண்ணால் போதும். இப்போ ஹீட் பண்ணிட்டேன், எவ்வளோ ஹீட் பண்ணியிருக்கேன், உள்ளே போகுதான்னு பார்ப்போம். அவ்வளோதான். இது மாதிரி இங்கே 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 4 ஓட்டை போட்டுக்குருவோம். சைடில் இங்கே இங்கே இந்த சைடு இந்த சைடு இது மாதிரி 4 பக்கமும் ஓட்டை போட்டு எடுத்துக்கிடுவோம். போட்டு கீழே எனக்கு இந்த 4 ஓட்டை போதும்னு தோணுது. இப்போ இதை சைடாக போட்டு இங்கே இங்கே ஓட்டை போடலாம். இப்படி ஓட்டை போடுறதுனால தண்ணி கீழே ஓட்டை போடுறோம்ல, இந்த கீழே ஓட்டை போடுறதுனால தண்ணி கீழே வடியுது பாருங்க. அந்த கீழே வடிகிற தண்ணியை லிக்விட் ஃபெர்டிலைசராக நம்ம கலெக்ட் பண்ணலாம். அது 1க்கு 10ங்கிற வீதத்தில் தண்ணி கலந்து நம்ம செடிக்கு ஊற்றணும்னா அது அவ்வளோ ஒரு சத்துங்க. வெறும் மண்புழு உரம் மட்டும் இல்லை, லிக்விட் ஃபெர்டிலைசரும் இதுலேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். ஒரு செட்டு முடிச்சாச்சு. இப்போ 2வது செட்டு. பக்கெட் இருந்தாலே போதுமானது. உங்கள்கிட்ட என்ன கண்டெய்னர் இருக்கோ அதில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு செட் பண்ணி எடுத்துக்கிடுவோம்.
ரொம்பலாம் ஹீட் பண்ணணும் இல்லை, சுமாராக ஹீட் பண்ணாலே அல்வாக்குள்ளே போகிற மாதிரி போகுது.